பிரைசலாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குகிறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நம்முடைய வழிகளில் நாம் அநேக காரியங்களை அநேகரை நினைக்கிறோம். அதனால் நமக்கு ஆசீர்வாதமும் வருகிற சில நேரங்களில் பிரச்சனைகளும் வருகிறது, சாபங்களும் வருகிறது, போராட்டங்களும் வருகிறது. வேதம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். ஆகவே நம்முடைய வழிகள் நல்ல வழிகளா என்று பார்த்து நடக்க வேண்டும். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் தன் தன் வழியிலே போகணும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இன்றைக்கு சரியான வழியை தெரிந்து கொள்ள முடியாமல் அநேகர் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேகர் தடுமாறுகிறார்கள், அநேகர் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகர் இந்த உலக வாழ்க்கையில் அதிகமாக நாட்டம் கொண்டவர்களாக காணப்பட்டு கடைசியில் முடிவு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக சமாதானமாக இல்லாமல் போகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல வழிகள் இருக்கும். ஒரே இடத்துல சந்திப்புன்னு பார்க்கும்போது, ஜங்ஷனில் பார்க்கும்போது 4 பக்கமும் 4 வழி போகும். ஆனால் 4 பக்கத்தில் நாம் எந்த வழியில் போனால் அந்த போக வேண்டிய இடத்துக்கு போவோம்னு சொல்லி நமக்கு சரியாக தெரிந்தால் மட்டுமே அந்த வழியில் நாம் பயணிக்க முடியும். இன்றைக்கு அநேகர் வழி தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு போக வேண்டிய வழி, நல்ல வழி அவர்களுக்கு தெரியாதனாலே தடுமாறிக்கொண்டு முடிவு எங்கேயோ முடிகிறது. அவருடைய முடிவு பார்த்தீங்கன்னா எங்கேயோ முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டோட பிள்ளைகள் சாலமோன் நீதிமொழியில் சொல்லுகிறார், உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள். நீதிமொழி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை அருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகரை கேட்டிங்கன்னா, பாஸ்டர்மார்கள், விசுவாசிங்க, ரட்சிக்கப்பட்டவங்க, ரட்சிக்கப்படாதவங்க சொல்கிற காரியம், என்னுடைய வழி தனி வழின்னு சொல்லுவாங்க. கர்த்தருக்கு இங்கே தனி வழி நல்லது தான். நீங்கள் ஒரு தனி வழி தெரிஞ்சிருக்கிறீங்க, அந்த வழியில் நீங்கள் செல்கிறது நல்லது தான். ஆனால் நீங்கள் செல்கிற அந்த தனி வழி நல்ல வழியான்னு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வழியில் ஆண்டவர் இயேசு உங்கள் கூட வராரா, அல்லது நீங்கள் அவரோடு கூட இருக்கிறீங்களா, நீங்கள் அவரோடு கூட பயணிக்கிறீங்களான்னு பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதாரணமாக, உயிர்த்தெழுந்த அன்றைக்கு சாயங்காலத்தில் எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் நடந்து போகையில் அவர்கள் சோகமாக காணப்பட்டார்கள். நடந்த சம்பவங்களை பேசி கொண்டு போனார்கள். இயேசுதாமே அவர்களோடு கூட சேர்ந்து அவருடைய சோகத்தை, முகவாடலை குறித்து கேட்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களோடு கூட இயேசு நடந்து போனார்னு வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், நீங்கள் தனி வழியை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வழி தனி வழி தான். ஆனால் அந்த வழியில் இயேசு கூட வர வேண்டும், அல்லது நீங்கள் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் இயேசுவோடு கூட போக வேண்டும். உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனை அவன் தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல நாம் வருகிற இந்த இடத்த வரைக்கும் நம்மை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் மறந்தீர்கள்னு சொல்லி உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்மை சுமந்து கொண்டு போனதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த வழி, நாம் போகிற வழி, நீங்கள் தெரிந்து கொண்ட வழி, உங்களுடைய தனி வழி, சொந்த வழி, இயேசு கூட இருக்கிற வழியான்னு பார்க்கணும். அந்த வழியில் ஆண்டவர் கூட இல்லாவிட்டால் அந்த வழியில் அந்த வழி உங்களுக்கு பாலைவனமாக மாறிவிடும். கடைசியில் முடிவு ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால தான் சாலமோன் சொல்லுகிறார், உன் வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும், உன் வழிகளெல்லாம் அவர் நினைத்துக்கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து சொந்த வழியில் நாம் போவோமானால் முடிவு நமக்கு பரிதாபமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாகி நாம்
உன் வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட வேண்டுமா? நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமா? நாம் செய்கிறது வாய்க்க வேண்டுமா? நாம் செய்கிறது நன்றாக இருக்க வேண்டுமா? அதற்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நம்முடைய வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வழிகளில் அவர் நினைத்து கொள்ளாமல் நாம் மாம்ச பிரகாரமாக போய் முடிவில் அவரை தேடுவோமானால் அது ஆசீர்வாதமாக இருக்காது, சாபமாக மாறும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்று சொன்னால், உங்களுடைய சொந்த வழியில் நீங்கள் செல்லாதபடிக்கு, விசுவாசிகள் செல்லாதபடிக்கு, பாஸ்டர்மார்கள் செல்லாதபடிக்கு, எல்லோரும் நம்ம ஒரு தனி வழி வச்சுருக்கிறோம். வேதம் ஒரு வழி நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், ஆனால் நாம் ஒரு தனியாக வழியை வச்சுருந்து அந்த வழியில் தான் நாம் போக நினைக்கிறோமே தவிர, வசனம் சொல்லுகிற வழியில், ஆண்டவர் சொல்லுகிற வழியில், வேதம் சொல்லுகிற வழியில் நாம் போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் இப்படி தான் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், 10ஆம் வசனத்தையும் வாசிக்கிறேன். நானே வாசல், என் வழியாக ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 10ஆம் வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருவான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழியில் நாம் வாசித்த வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்து கடைசி பகுதி, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய ஊழியம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டுமானால், நம்முடைய குடும்பம் செவ்வைப்படுத்தப்பட வேண்டுமானால், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், இந்த வேத புஸ்தகம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் நடப்போமானால் நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்படும். அதான் வசனம் சொல்கிறது, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். நாம் கடந்து வந்த வழியெல்லாம் நினைத்து பார்க்கணும். இனி கடக்க போகிற வழியில் நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு தூரமாக போக இல்லைனால் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபத்தை நாம் யாருமே விரும்புகிறதில்லை, ஆனால் ஆசீர்வாதத்தை தான் நாம் விரும்புகிறோம். ஆண்டவர் அப்படி தான் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வழிகள், நாம் போகிற வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதான்னு நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்மோடு கூட ஆண்டவர் வருகிறாரன்னு நாம் பார்ப்போம். நம்முடைய வழிகளில் அவரை நினைத்து அவரோடு கூட நாம் பயணித்து கொண்டிருக்கிறோமா, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமா, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, விசுவாசியாக இருக்கிறோமான்னு யோசனை பண்ணி பாருங்கள். உங்கள் வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் நீங்கள் கேட்கிற காரியங்கள், நீங்கள் சொல்லுகிற காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக அமையும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நம்முடைய பாதைகள் செவ்வைப்படுத்தப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாகாதபடிக்கு நம்முடைய பாதைகள் செவ்வையாய் காணப்பட வேண்டுமானால், நம்முடைய பாதைகளை ஆண்டவர் செவ்வைப்படுத்தப்பட வேண்டுமானால் நம்முடைய வழிகளில் ஆண்டவராக இயேசுவை நினைத்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாம் அவர் நினைத்து கொள்ள வேண்டும். நாம் அவரோடு கூட இருந்தால் தான் நம்மோடு கூட அவர் இருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஒரு நண்பரோடு கூட நடக்கிறீங்க, அவர் கூட நீங்கள் நடந்தால் தான் அவர் உங்கள் கூட நடந்து வருவார். அவர் வர மாதிரி நம்ம பேசிகிட்டே நடந்து போனோம்னா அவர் எங்கேயாவது பின்தங்கியிருப்பார், அல்லது நம்ம விட்டு எங்கேயாவது தூரமாக போயிட்டுருப்பார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், நம்மோடு கூட இயேசு வருகிறார், நாம் செய்கிற காரியங்கள்லாம் இயேசு இருக்கிறார், நாம் பார்க்குற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் இருக்கிறார், ஊழியத்திலும் சரி குடும்பத்திலும் சரி அப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் இயேசு விட்டு தூரமாக வந்து விட்டோம். அவர் அல்லது நம்ம விட்டு தூரமாக போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அவர் தூரமாக போயிட்டாலும் அல்லது நாம் தூரமாக வந்தாலும் அது நமக்கு தான் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த நேரத்தில் நான் சொல்லுகிற ஆலோசனை உங்களுக்கு, நம்முடைய சுய புத்தியின் மேல் சாய்ந்து கொள்ளாமல், உங்களுடைய மாம்ச பலத்தை நீங்கள் நம்பிக்கொண்டிருக்காமல் கர்த்தரை நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பேரில் நம்பிக்காருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நம்பிக்காருங்க, ஆண்டோடைய வழிகளின் பேரில் வாஞ்சியாருங்க. அவர் நமக்கு நல்ல வழியை காட்டுகிறவராக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை,
உங்கள் வழிகளெல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள். அப்போது அவர் உங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளெல்லாம் நாங்கள் உம்மை நினைத்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மோடு கூட நடக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அநேக நேரங்களில் நீர் இல்லாதபடி நாங்கள் தனியாக நடந்து போகிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறது போல நாங்கள் நினைத்து தனியாக நடந்து போகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலெல்லாம் கர்த்தர் மாற்றும். ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட நடக்க நீர் எங்களோடு கூட இருப்பீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்த மக்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. படகு ஒன்று நடுக்கடலில் பயணம் போகுது. அது பரமன் இயேசுவை மெல்ல சுமந்து போகுது. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும், காற்றடித்தாலும் புயலடித்தாலும் கடல் நீரை பெருக்கெடுத்து கொந்தளித்தாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். கர்த்தர் இயேசு எங்களது படகில் இருக்கிறார். ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா. நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும், நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும், நஷ்டம் வந்தாலும் லாபம் வந்தாலும், நன்மைகளே தீமைகளாய் மாறி போனாலும் கலங்கிட மாட்டோம், பயப்பட மாட்டோம். கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே, கர்த்தர் இயேசு எங்களது வாழ்க்கை படகிலே. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா.